வேற எதுவும் கேள்வி இருக்கு? உங்களுக்கே தெரியும், தேர்தல்னாலே என்ன மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு பண பலம் எந்த அளவுக்கு அதை பிரயோகப்படுத்துறாங்க, ஃப்ரீபீஸ் என்ன மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு. இதையெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கடந்த கால தேர்தல்கள்லையும் குறிப்பிடத்தக்க வாக்குகள்லாம் வாங்கியிருக்கு. இந்த மாதிரி ஒரு போட்டிகளில் இந்த தேர்தலையும் என்ன மாதிரி நீங்கள் அதை சமாளிக்க போறீங்க, எதிர்கொள்ள போறீங்க? ஒரு நல்ல அரசியல் உருவாக வேண்டும் என்பதும் நல்ல அரசு அமைய வேண்டும் என்பதும் எல்லாருக்குமான விருப்பமாக இருக்கணும். இப்போ எங்கள் முன்னோர்கள் எவ்வளவு கற்பிக்க முடியுமோ அவ்வளவு கற்பிச்சிருக்காங்க. இப்போ எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் எடுத்துகிற அரசியலை வியாபாரமாக்கக்கூடாதுங்கிறாரு. ரெண்டாவது, ஒரு கொள்கையற்ற அரசியல் அது கோழைத்தனம்ங்கிறாரு, அது பாவம்ங்கிறாரு. அதே கருத்தை தான் காந்தி கூட வலியுறுத்துறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாக்குக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறவன் தேச துரோகிங்கிறார். அப்போ பன்னெடுங்காலமாக நம்ம நீண்ட காலமாக தேச துரோக குற்றத்தை தான் செஞ்சிட்ருக்கோம். இது அறிவாசன் அண்ணல் அம்பேத்கர் மதிப்புமிக்க நமது உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் காலத்திலே இது இருந்துருக்கு. அதுக்கப்புறம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பார்களா என்று கேட்குறார். அவர் காலத்தில் காங்கிரஸ் கொடுத்ததுங்கிறதான் குற்றச்சாட்டு. இன்றைக்கி அவர் பேரை சொல்லி கட்சி நடத்துகிற கட்சிகள் தான் இந்த வேலையை செய்யுது. அன்னைக்கு ₹1 ₹2, இன்றைக்கி ₹1000 ₹2000. வளர்ச்சி இதில் வருது, இதெல்லாம் வளர்ச்சியில் வருது. அப்போ இது ஊடகங்களுக்கு பெரிய பொறுப்பும் பங்கும் இருப்பதாக நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த வாக்குக்கு காசு கொடுக்குற இந்த முறையை, மாண்புமிக்க போராடி பெற்ற மாண்புமிக்க ஜனநாயகத்தை இந்த கேடுகட்ட பணநாயகமாக மாற்றி இருக்கிற முறையை நீங்கள் சாடுவதில்லை. நீங்கள் எந்த கேள்விகளிலேயே சாடுவதில்லை. தேர்தல் ஆணையமும் இதை பொருள்படுத்துவதில்லை. இப்போ இப்படி ஒரு முறை இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். வாக்குக்கு விளம்பரங்கள் செய்கிறாங்க, பல நூறு கோடியில் காசு கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம். உங்கள் வாக்கு விற்பனைக்கல்ல, இதில் எழுதி வைக்கிறாங்க. இப்போ விரலில் மைய வச்சு ஜனநாயக கடமையாற்றுவோம்லாம் போட்டு வைக்கிறாங்க. அதுக்கு நிறைய பதாகைகள் வைக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். வாங்கிறதும் கொடுப்பதும் குற்றம், அதற்கு ஓராண்டு சிறை அப்படின்னு போட்டு வைக்கிறாங்க. யாரையாவது கைது பண்ணி, அது கொடுத்தவரையோ வாங்குறவரையோ ஒருவரையாவது கைது பண்ணியிருக்காங்க, ஒரு வழக்காவது தொடுத்துருக்காங்க அப்படின்னு ஏதாவது செய்தி, நீங்களே செய்தியாளர்கள் தான், ஏதாவது கேட்டது உண்டான்னு பாருங்கள். ரெண்டாவது, பறக்கும் படைன்னு ஒன்றை போட்டு பொது பாதையில் சாலைகளில் நிறுத்தி போவோர் வருவோரை தடுத்து சோதிக்குமே ஒழிய, தொகுதிக்குள்ளே ஏதாவது ஒரு பறக்கும் படை நின்று ஏதாவது ஒரு கட்சியை காசு கொடுக்கும்போது பிடிச்சது, சோதித்தது, அது தடுத்தது அப்படின்னு செய்தியை நீங்கள் படித்ததுண்டா, பார்த்ததுண்டா? இல்லை நீங்கள் தான் போட்டதுண்டா? இல்லை. ஆனால் சாலையில் நின்றுக்கிட்டு மளிகை கடைக்கு சரக்கு வாங்குறதுக்கு, பொருள் வாங்குறதுக்கு பணம் கொண்டு போகிறவனை பிடிக்கிறது, அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டு பணம் கட்ட கொண்டு போகிறவனை பிடிக்கிறது, வங்கியில் பணம் எடுத்துக்கிட்டு மகள் திருமணத்துக்காக எடுத்துகிட்டு போகிறவனை பிடிக்கிறது, இந்த வேலையை தான் தொடர்ச்சியாக செய்துட்டு வருது இந்த பறக்கும் படை. இது பறக்கும் படையாக இல்லது, இது படுபாதகப்படையாக இருக்குது. அதை யாரும் கேட்கறது இல்லை. ஊடகங்கள் நேர்மையான ஒரு அரசியல் உருவாவதற்கு கொஞ்சமாவது வேலை செஞ்சிங்கன்னா, இதை இந்த மாதிரி வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை பெறுகிறவன் எப்படி மக்களுக்கு நல்லது செய்வான்? ஒரு 15-20 கோடி ஒரு சட்டமன்றத்துக்கு முதலீடு செய்கிற ஒரு வேட்பாளர் தன் லாப தேவைக்கு முதலீடு செய்கிறாரா அல்லது மக்கள் சேவைக்கு முதலீடு செய்கிறாரா? பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு 50 கோடி முதலீடு செய்கிறார், சட்டமன்ற தேர்தலுக்கு 15-20 கோடி முதலீடு செய்கிறாருன்னா, அதை அதிகாரத்துக்கு வென்று வந்தால் அதை ஈட்டி கொள்ளலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தானே முதலீடு செய்கிறார். அவ்வளவு வாக்குக்கு 1000-500 கொடுத்து வாக்கை பெற்று பதவிக்கு மக்களுக்கு சேவை செய்தே ஆகணும் அப்படின்னு இருக்கிற நோக்கம் கொண்ட யாராவது ஒரு தடவை சொல்லு. என்ன எல்லாரும் காந்தி, காமராஜ், கக்கன், ஜீவானந்தம் எல்லாரும் இங்கே, இது ஒரு கொடுமையான ஒரு இது உருவாயிருச்சு. இதை தகர்க்கணும்னு நினைக்கிறோம். அப்போ இப்போ எங்களுக்கு விழுந்த ஒரு 36 லட்சம் வாக்கு வைங்க, ₹1 வாக்கு வாங்காமல் வாக்கு செலுத்தி அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கல, ஒரு மாற்று வரணும்னு அவங்க போற்றத்தக்கவர்கள். அவர்களுக்கு இன்னைக்கு 36, 66 ஆகி 86 ஆகி 96 ஆகி 1 கோடி ஆயிடுச்சுன்னா மாறுதல். அப்போ அதை யாராவது ஒருத்தர் தொடங்கணும்ல. அண்ணல் காந்தி சொல்கிற மாதிரி மாற்றத்தை முதல்ல ஒன்றிலிருந்து தொடங்குங்கிறாங்க, நாங்கள் எங்களிலிருந்து தொடங்குகிறோம்.
அதனால் காசை வாங்கினாலும் மாற்றத்தை விரும்பி வாக்கு செலுத்துகிற மக்கள் இருக்கிறாங்க. காசு வேண்டாம், எங்கள் வாக்கு மதிப்பு மிக்கது, அதை நல்ல அரசியலுக்காக நாங்கள் செலுத்தணும்னு நினைக்கிற மக்களும் இருக்கிறாங்க. அது அதனால் இது மாறாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு இல்லை, மாறும். கேரளாவில் வாக்குக்கு காசு கொடுக்குற முறை இருக்கான்னு கேட்டு பாருங்க. இருக்கா கேட்டு பாருங்க, ஒரு தடவை கேட்டு பாருங்க. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது 2 தொகுதியில் போட்டிட்டாங்க, எனக்கு நல்லா நினைவு இருக்குது. நீங்கள்லாம் ஊடகவியலாளர். இங்கே இருந்த அந்த இங்கே கொடுக்கறது போல் அங்கே போய் அதிமுககாரர் காசு கொடுக்கும்போது அந்த மக்களை அடித்து விரட்டிய காட்சி இருக்குது, வேணால் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அவன் வாங்க மாட்டான், அவன் அரசியல் படுத்தப்பட்டிருக்கான், அவ்வளவு ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கான் அந்த மக்கள். அதனால் அவங்க செய்ய மாட்டாங்க. எங்கேயாவது காசு கொடுத்தாங்கன்னு ஒரு செய்தியை நீங்கள் எடுத்து போடுங்களேன், போட மாட்டான். அது மாறும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இப்போ அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மக்கள் மாறணும். இப்போ மாறிக்கொண்டிருக்காங்க. நாங்கள் 4.5 லட்சம் வாக்கில் இருந்தோம், 1.1 விழுக்காடில் இருந்தோம், 8.5 விழுக்காடு 8.22. அப்போ உயர்ந்துக்கிட்டு தானே இருக்குது. பணம் அதை பொருட்படுத்தாமல் நல்ல ஜனநாயகம் வரணும், நல்ல அரசியல் வரணும்னு நினைக்கிற மக்கள் இருக்க தானே செய்கிறாங்க. அவங்களை போற்றுவதும் இந்த காசு கொடுத்து வாக்கை வாங்குகிறவர்களை தூற்றுவதும் நடந்துருச்சுன்னா சரியாயிடும். இதில் எல்லாம் கூட்டணி வேற வச்சுக்கிற வேண்டியது, அப்புறம் ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுக்க வேண்டியது, நாங்கள் தான் பெரிய கட்சின்னு வேற பீத்திக்கிட்டு அலைய வேண்டியது, இதெல்லாம் ஒரு கேவலம் தானே. இதெல்லாம் ஒரு கேவலம் தானே. நீங்கள் ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்கு வைக்க வேண்டியது, அப்புறம் அதுக்கு காசு, அப்புறம் அதுக்கு இலவசம், அப்புறம் அதுக்கு இந்த டிஃபன் பாக்ஸு, உணவு எடுத்துகிட்டு போகிற டப்பா, அப்புறம் மாவரைக்கிற எந்திரம், இதெல்லாம் கொடுத்துட்டு சத்தி அண்டா, அதில் சத்தியம் வேறு. எங்களுக்கே ஓட்டு போடுவோன்னு சத்தியம். இப்போ நாங்கள் ஒரு சத்தியம் வாங்குவோம் என் மக்கள்கிட்ட, எல்லா பாவத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்குது, வேணா சோசியக்காரன்ட்ட கேளு, எல்லா பாவத்துக்கும் பரிகாரம் இருக்குது. இந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, இஷ்ட குல தெய்வத்துக்கு ஒரு 5 ரூபா காசை முடிஞ்சு விட்டு 10 ரூபா காசை முடிஞ்சு போட்டுட்டு இந்த பாவிகளை ஒழிச்சு விடுன்னு விவசாய சின்னத்துக்கு ஓட்ட போடுங்கன்னு சொல்லுவோம். நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், வேற என்ன சொல்கிறது. நீங்கள் வாய்ப்பு இருக்குன்னு பேசப்பட்டதா, நீங்களா பேசிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் என்ன செய்வீங்கன்னு அண்ணன்ட்ட தான் கேட்கணும். நீங்கள் போய் அங்கே போய் அவங்க சொல்கிறாங்களே இவங்க சொல்கிறாங்களேன்னு பேசிட்டு இருக்கக்கூடாது. நாங்கள் என்ன செய்வோம்னா நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம். 2010ஆம் ஆண்டு மதுரையில் வச்சு இந்த கட்சியை ஒரு இயக்கமாக இருந்த ஒரு ஆண்டுகள், 2008க்கு அப்புறம் 9 1.5 ஆண்டுகள் இருந்தோம். இப்போ அரசியல் இயக்கமாக அதை மாற்றும்போது, தேர்தல் கட்சியாக நாங்கள் நிற்கிறதுன்னு முடிவெடுக்கும்போது, அன்னைக்கு நான் சொன்னது இருக்குது மதுரை கூட்டத்தில், எந்த காலத்துலேயும் இந்திய கட்சிகளோடு திராவிட அரசியல் கட்சிகளோடு கூட்டு கிடையாது, தேர்தல் உடன்பாடு கிடையாதுன்னு. அதை இதுவரை கடைப்பிடிக்கிறோம். தேர்தல் அரசியலுக்கு வந்து இந்த 26ஓட 10 ஆண்டுகள் ஆகுது. 10வது ஆண்டுலையும் யாரோட உடன்பாடில் தனித்து போட்டிடுறோம், அவ்வளோதான். அதில் போய் நீங்கள் குழப்பிக்க வேண்டியதில்லை. யார் சொன்னாலும் நம்பாதீங்க, நான் சொல்கிறதா இதுதான். தவறு இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் வரலை, அது எனக்கு பிடிக்கல. ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்க, நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. நான் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தேன், எதுக்கு? ஏற்கனவே இருக்கிற கட்சிகள், அதனுடைய அரசியல், அதனுடைய கொள்கை கோட்பாடு, அதனுடைய ஆட்சி, அந்த ஆட்சி நடத்துகிற முறை, இது பிடிக்காம தான் நான் ஒரு மாற்றுக்கு இந்த கட்சியை தொடங்குறேன். இப்போ நீங்கள் இப்போ ஒன்று கவனிச்சுக்கிறீங்க. இப்போ இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு அமைப்பு, பல அமைப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எதுக்காக இருக்குது? திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்புனா அப்புறம் தனியாக ஒரு அமைப்பு எதுக்கு? வேறு கேள்வி வருதா இல்லையா? இப்போ இந்த கட்சிகள் எல்லாம் தனித்தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து எந்த கட்சி ஆட்சியிலிருந்து, எந்த கட்சியின் அரசியலிருந்து மாற்றுக்கு நீங்கள் வந்தீங்க? திருப்பி அந்த கட்சிகளோடவே கூட்டு வைக்கும்போது இந்த தனியாக ஒரு கட்சி அவசியம் இல்லையே. நீ ஒரு கடை வச்சிருக்க,
அந்த கடைக்கு பொருள் அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வைப்பேனா, அப்புறம் அந்த கடையில் வேலைக்கு சேர்ந்துட வேண்டியது, அந்த கடையில் இருந்துட வேண்டியது தானே. இது எதுக்குது? அப்போ அது கடைசியாக கேட்டால் ஒரு கேள்வியை ஒரு பதிலை முன் வைப்பாங்க, என்ன இருந்தாலும் கட்சியை காப்பாற்றணும்பாங்க. இப்போ நம்ம ஒரு கேள்வியை முன் வைக்கிறோம், கட்சியை காப்பாற்றுவதே லட்சியமாகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சியை ஆரம்பிச்சீர்கள்னா உங்கள்கிட்ட கேள்வி இருக்கா? இந்த திமுக அதிமுக ஆட்சி, அந்த ஆட்சி நிர்வாக கொடுமை, அதனுடைய ஆட்சி முறையில் இருக்கிற கேடு, அதை மாற்றத்தான் இந்த கட்சிகள் இத்தனையும் உருவாச்சு. இப்போ உதாரணமாக ஒன்று கேட்குறேன். இப்போ எங்கள் அண்ணன் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க, விடுதலை சிறுத்தைகள் திரும்ப அண்ணன் நடத்தினாங்க, பேரெழுச்சியாக நடத்தினாங்க. இப்போ மதுவை யார் ஒழிக்கணும்? மதுவை காட்சி விற்கிற ஆலையை வச்சிருக்கிறது, மதுக்கடையை திறந்து வச்சிருக்கிறது யாரு? அரசு, அரசு சம்பந்தப்பட்டவர்கள். அப்போ அந்த மதுக்கடையை திறந்து வச்சு அரசே நடத்துகிற அந்த கட்சியோடு கூட்டணி வைக்கும்போது இந்த மாநாட்டின் பயன் ஏதாவது இருக்கா? இவங்க என்ன நினைப்பாங்க, என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? ஐயோ இவர் வந்து கூட்டணி வரமாட்டார் அப்படியா. மறுபடியும் இங்கே வருங்க, அந்த மாநாடு பயனற்றது. ஏன்னா யார் சாராயங்காட்சி விற்கிறானோ அவனுடைய கூட்டணி. இப்போ சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். இப்போ எங்கள் கொள்கை இருக்குது, எங்கள் ஐயா வலியுறுத்துறாங்க. எங்களுக்கு முன்னாடி நீண்டகலாம் பேசி வர்றது பாமக, எங்கள் ஐயா தான் அதை சொல்கிறாங்க. இப்போ சாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பவன் எவனோ அவனோட கூட்டணி. சாதி வாரி இந்த மது ஒழிக்கிறேன்னு சொல்கிறவன் எவனை ஒழிக்கிறான் அவனோட கூட்டணி. அது நடக்காத போது இந்த முயற்சிகள், இந்த போராட்டங்கள் பயனற்று போகுது. அவன் என்ன பேசுனாலும் கிடைச்சா இங்கே வந்துடுவான்ப்பா அப்படின்னா அது என்ன வரும்? அதனால தான் நாங்களாவது நின்று சண்டை போட்டுறோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, கூட்டணிக்கு போன கட்சி தலைவர்களே என்னை தனியாக சந்திக்கும் போது, தயவு செய்து விட்டுறாதரா, நீயாவது நில்றா அப்படின்னு தான் சொல்கிறாங்களே வெளியே, நீனு வா அப்படிலாம் யாரும் சொல்லலை. நீங்கள் இது சரியாக வராது எனக்குன்னா விட்டுருங்க. நான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் உங்ககிட்ட கேட்குறேன். இதில் எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம்? சிரிக்காதீங்க. சாராயத்தை மூடணும், எந்த கட்சியோட சேர்ந்து மூடலாம்? இந்த வளங்களை எல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். என் மண்ணின் வளங்களை எல்லாம், மலை, மணல், இந்த நில வளம், கன்னியாகுமரி, காற்று, மரம், இதெல்லாம் காப்பாற்றணும். யாரோட சேர்ந்து செய்யலாம்? அப்போ அது தீமைக்கு மாற்று ஒரு தீமை இல்லை. இது நான் இல்லை, உலக பெரும் பேரறிஞர்கள், நபிகள் நாயகம், இறைமகன் இயேசு, பகவத் கிருஷ்ண பரமாத்மா, எல்லா முன்னோர்களும் சரி, நம்மளுடைய அரசு பெரும் தலைவர்களும் தீமைக்கு மாற்று தீமை இல்லை, நெருப்புக்கு மாற்று நெருப்பு இல்லை. நெருப்பை தண்ணி வச்சு தான் அணைக்கணும். அப்போ தீமைக்கு மாற்று நேர்மை தான், நன்மை தான். நபிகளாட்டே போய் இந்த தீமையை எப்படி ஒழிப்பீங்க நபிகளே அப்படிங்கும்போது, நான் நன்மையை வச்சு தான் ஒழிப்பேன். அந்த நன்மை எந்த நன்மைன்னு சொல்லுங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், திமுக சொல்லுது எல்லாரும் வாங்க ஒன்றா நிற்போம், பிஜேபி உள்ள விட்டுறக்கூடாதுங்குது. அதிமுக சொல்லுது எல்லாரும் வாங்க ஒன்றா நிற்போம், திமுக மறுபடியும் வர விட்டுறக்கூடாதுங்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், எல்லாரும் வாங்க நம்ம ஒன்றா நிற்போம், இவங்க எவனையும் வர விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஒரு கட்சியை அப்புறப்படுத்துவது, ஆட்சியை அப்புறப்படுத்துவதே ஒரு இயக்கத்துக்கு கோட்பாடாக இருக்க முடியாது. நல்ல ஆட்சியை உருவாக்குவது, நல்ல அரசியலை உருவாக்குவது, நல்ல ஆட்சியை மலரச் செய்வதால் லட்சியமாக இருக்க முடியுமே ஒழிய, இவர் அகற்றிட்டு இவரை உட்கார வைக்கிறது, இவர் அகற்றிட்டு இவரை உட்கார வைக்கிறது அல்ல எங்கள் இலக்கு. ஆட்சி மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல, ஆள் மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல நாங்கள். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள், லட்சியவாதிகள். நாங்கள் ஆட்சி மாற்றத்திற்கான ஆளுகள் அல்ல, ஆட்சி முறை மாற்றத்திற்கான ஆட்கள். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆட்சி முறையவே மாற்றணும்னு நினைக்கிறேன். அதிகாரத்துக்கு நான் அந்த சிந்தனை அவர் என் அருமை அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்துட்டதுனால எனக்கு வரல. ஏன்னா அவர் எனக்கு முன்னாடி போய் என்ன வானாருங்கிற படிப்பினை இருக்குதுல்ல, 10.5 வச்சிருந்தாரு. இந்த கூட்டணி வச்சதுனால இன்னைக்கு அவர் வாக்கு விழுக்காடு என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? மாற்றுன்னு நினைக்கிறது இந்த கட்சியிலோட திருப்பி இணையும் போது மாற்றா இல்லாது ஏமாற்றா மாறி. அதனால அந்த தவறை நான் செய்யலை. நான் மெதுவாக கூட வாரேன். நீங்கள் அவ்வளவு தூரம் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுங்க. ஆனால் உறுதியாக நாங்கள் வெல்லுவோம். நீங்கள் விஷம் உடனே கொல்லும், மாற்று மருந்து கொடுக்குறான்ல அது உடனே குணப்படுத்தாது. ஒரு 6 மாதத்துக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வாம்பா. இப்போ நாங்கள் மாற்று மருந்தான கஷாயத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், அதான் நல்லது. அதனால்
புதுசா கட்சியா இருக்க கூட வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு திமுக வந்து நேரடி போட்டி அப்படின்றாரு. அதே மாதிரி வந்து டிடிவி தினகரன் முன்மொழி பேசியிருக்காரு, வழிமொழி பேசுறாரு. வரக்கூடிய தேர்தலில் வந்து டிவிக கூட்டணி தான் திமுக கூட்டணிக்கு தான் போட்டியா இருக்கும் அப்படின்றத கருத்தை முன்மொழிக்கிறாங்க. இடையில பெரிய கட்சிகளாக இருக்கு, நீங்களும் இருக்கீங்க, இந்த கட்சியெல்லாம் கருத்தில் எடுத்துக்கிற இல்லை கட்சி தம்பி கேட்ட கேள்வியிலிருந்து எல்லா என்னை மக்களுக்கும் என் இன சொந்தங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறது, ஒரு கட்சிக்கு போட்டி அப்படிங்கிறத எப்படி ஏற்கிறீங்க? ஒரு கட்சியின் கோட்பாடு, அந்த கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு கோட்பாடு, அதுதான் போட்டி மாற்றா இருக்க முடியும். இப்போ நாங்கள் இவங்க எல்லாம் ஒரே அணியாக இருக்காங்க பாருங்க, எல்லாரும் பெரியாருங்கிறாங்க, பெரியார் இல்லாத இங்கே ஒன்றும் இல்லைங்கிறாங்க. நாங்கள் மட்டும் பெரியாரால் எங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறோம். உங்கள் கோட்பாடு மாறுதா? புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது, உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். பெரியார் தந்தைங்கிறாங்க. என் மொழியை சனியன்னு சொன்னவர் எனக்கு எப்படி தந்தையாக இருக்க முடியும்னு கேட்குறேன். பெரியார் தான் எல்லாம்ங்கிறாங்க. என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் எங்களுக்கு பெரியாருங்கிறோம். கோட்பாடு மாதிரிதா? இது அடிப்படை. அவர்கள் திராவிடம்ங்கிறாங்க, நாங்கள் தமிழர்கள்ங்கிறோம். அவங்க ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்திருக்கிறார்கள், நாங்கள் உண்மையின் நேர்மையின் பக்கம் நிற்கணுங்கிறோம். அவங்க வாக்குக்கு காசுங்கிறாங்க, அது இல்லைங்கிறோம். அது தன்மான இழப்பு, தமிழ் பேரினத்தின் அவமதிப்பு, விற்காத உன் மதிப்பு மிக்க உரிமையின்னு நாங்கள் நிற்கிறோம். இந்த களத்தில் ரெண்டு நிற்குது. அப்போ இது மாறி மாறி நீங்கள் பார்க்கணும். இந்திய அரசியல் மும்மொழி கொள்கைங்குது, திராவிட அரசியல் இருமொழி கொள்கைங்குது. இருமொழி கொள்கைங்குது, நாங்கள் ஒரே மொழி கொள்கை மொழி, விரும்பினால் எம்மொழியும் கற்பம்ங்கிறோம். இப்போ ஒவ்வொன்றிலையும் மாறுபாடு, இந்த மாறுபாடு தான், இதை தான் நீங்கள் பார்க்கணும். நாங்கள் திராவிடர்கள் அந்த பக்கம் நில்லு, நாங்கள் தமிழர்கள் இந்த பக்கம் வா. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சாதி தான் முக்கியம், மதம் தான் முக்கியம், எங்கேயோ போ, ஆனால் எல்லாத்தை விட என் மொழியும் இனமும் தான் எனக்கு முதன்மையானது, இங்கே வா. எனக்கு எனக்கு எல்லாத்தை விட என் மண்ணின் வளமும் என் மக்களின் நலம் தான் முதன்மையானது, இங்கே வா. அதுதான் மக்கம். பதவி என்பது மக்களுக்கான உதவி அப்படின்னா எங்கூட வா. பதவி என்பது பணத்தை சேர்க்க, அதை பத்திரமா வச்சு பாதுகாக்க அப்படின்னா அங்கிட்டு. இப்போ இந்த கோட்பாட்டு அளவில் நீங்கள் என்னங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் திருப்பி வந்து இந்த கட்சி இதை ஒழிச்சிடணும். எதை வச்சு ஒழிப்பிய? கத்தி வச்சா, அறுவலை வச்சா, கடப்பாரை வச்சா, கோடாரி வச்சா, எதை வச்சு? ஆகச்சிறந்த அதை தாண்டிய கோட்பாடு கருத்தியலை வச்சு தான் இதை புரட்டி போடணும். அப்ப மாற்று என்பது இந்தியம் திராவிடம், இந்த கோட்பாட்டுக்கு மாற்று என்பது தமிழியம் தான், தமிழ் தேசியமாக தான் இருக்க முடியும். அதை தானே இருக்கணும். நீங்கள் அந்த கோட்பாடு தானே வைக்க முடியும். நான் சொல்றேன், தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி, விரும்பினால் உலகின் எல்லா மொழியும் எங்கள் விருப்ப மொழி கற்போம், அப்படி ஒரு கோட்பாட்டை சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்கள் அப்படி எப்படி பேசுவீங்க? நீங்கள் ஒரு கோட்பாடு இருக்குது, நீங்கள் தாராளமயம், தனியாரமயம், உலகமய பொருளாதார கொள்கையில் என் நாடு இருக்குது, நான் அதை எதிர்க்கிறேங்கிறேன். இந்தியா சொல்லிருச்சுன்னா சொன்னா நான் எதிர்க்கிறேங்கிற அந்த கோட்பாட்டை நான் ஏற்கலை. நான் தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரத்துக்கு வரேன். இதுதான் காந்தி கண்டது, எங்கள் தாத்தா ஜேசி குமரப்பா கண்டது, இதுதான் எங்கள் தாத்தா காமராஜ் கண்ட கனவு, தற்சார்பு. அதில் கூடுதலாக ஒன்று சொல்கிறேன், பசுமை பொருளாதாரம்ங்கிறேன். வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டுகிற, வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற பசுமை தாய்மை பொருளாதாரம்ன்றேன். எப்படி சாராய கடையை மூடுவேன், 50,000 கோடி இழப்பு, மாற்று வருவாய் பெருக்கம், பால் இருக்கு, 1.5 லட்சம் கோடி 2 லட்சம் கோடிக்கு பாலின் சந்தை மதிப்பு இருக்கு தமிழ்நாட்டில். அப்ப இது முக்கியமா, அது முக்கியமா? இது கொல்லும், இது வாழ வைக்கும், இது விஷம், இது சத்து உணவு. இப்ப எதை நம்பிக்க? நீ ஆவின் பால் விற்கிற அரசு வழக்குதானா? இல்ல. அதை ஏன் நீ கேட்கறது இல்ல? ஆவின் பால் விற்குது, கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் விற்குது, ஆவின் நிறுவனத்தில் வேலை செய்யறவன் அரசு பணியாளன். எங்க பசு எங்க உனக்கு பால் எங்க? ஆந்திராவில இருந்து. நீ ஏன் மாடு வளர்க்கல? பால் குடிக்கும் போது வக்கனையா பால் குடிக்கும் போது மாடு வளர்க்கறது அவ்வளவு வேளமா? என் தாத்தன் மாதாவரத்தில் பால் பண்ணி கொண்டாந்தாரு காமராஜ். இப்ப மாடு வளர்த்தே இல்ல, அது அரசு வேலை தானே, போய் போட்டி போட்டு வேலை பார்த்தீல. ஏன் முன்ன டாஸ்மார்க்கில் சார கூத்தி கொடுக்குறவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கலாம், அப்ப சாப்பாடு போடுற விவசாயி கவர்மெண்ட் வேலையா இருக்கக்கூடாது, ஆடு மாடு வளர்க்க இருக்கக்கூடாது, ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற வெட்டினியர் டாக்டர் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கலாம், அந்த ஆடு மாடு வளர்க்குறேன் ஆத்தாளப்பையன் மாமச்சின்னு அரசு எம்ப்ளாயா இருந்துடக்கூடாது. எப்படி? இப்ப மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு நீ வரவே இல்லையே. நீ உன்கிட்ட விதை இல்லை, நீ விவசாயம் செய்யறதுக்கு விதை இல்லை. சின்சாண்டா மேன்சாண்டா நிறுவனத்துக்கிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு கவலை இருக்கு இந்த தலைவர்கள்ல, இந்த போட்டியிடுற இந்த திராவிட கூட்டணிக்கு? ஒருத்தனை சொல்லு, எங்க
22,792 விதையை ஒரே நாள மன்மோகன் சிங் ஆட்சியில் சின்சோண்டா நிறுவனம் மான்சோண்டா நிறுவனத்துக்கு எடுத்து கொடுத்த பெருந்தகைகள் இவர்கள் தான். எல்லாரும் கூட இருந்தாங்க. இந்தியாவிலே 2 கிழவந்தாள் தான். அந்த நெல் நிறுவனத்தின் தலைவர் ராத்தாலால் ரிச்சாரியா, இன்னொருத்தர் எங்கள் அப்பா நம்மாழ்வார், எல்லாம் 2 பேரும் போயிட்டான். இப்போ நெல் எங்கே இருக்கு? விதை எங்கே இருக்கு? வந்துட்ட தக்காளி விதை, கத்திரி விதை, பூசணி விதை, வெண்டைக்காய், சுரக்காய் விதை வச்சிருக்கியா? எங்கே வச்சிரு? ஒன்றும் கிடையாது உனக்கு. நீ ஒரு தக்காளிக்குள்ள விதை இருக்க எடுத்து போடு, முளைக்காது. மறுபடியும் விதைக்கு 1 கிலோ விதைக்கு 5000 ரூபாய் அவன்கிட்ட போய் வாங்கிட்டு நான் விதையிலிருந்து மீண்டு எழணும்னு துடிக்கிறேன். என் மொழி செத்துருச்சு. தமிழ் மீட்சி அப்படின்னு இந்த தலைமைகள் ஏதாவது பேசுமா? எல்லா படமும் ஆங்கில பேர் வச்சு வருது, எல்லா நுட்பக்கலைங்களும் ஆங்கிலத்தில் வருது, தமிழ்ல பேச தெரியல. அலைபேசியில் தங்கிலீஷ்னு ஒரு ஆப் வருது. அவ்வளோதான். இது ஒரு இனம் செத்துருச்சு. நான் மீட்சி வரணும்னு நினைக்கிறேன், மறு கட்டமைப்பு செய்யணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ வேலை செய்கிறது இதோட போய் இது மாற்று, இது போட்டி இல்லை. நீங்கள் எல்லாரும் போட்டியை போடுங்க. எனக்கு போட்டி யாருன்னு கேட்குறேன். என் கோட்பாட்டுக்கு போட்டி யார்? தண்ணி விற்பனைக்கு அல்ல, தண்ணீர் உலக உயிர்களின் உயிர் தேவை. அது விற்பனை பண்டம் அல்ல, மிக உயர்ந்த சந்தை பொருள் அல்ல. தடை. நான் ஆட்சிக்கு வந்தால் தடைங்கிறேன். இதில் எந்த கட்சி சொல்லும்? நோ பிளாஸ்டிக், பாலித்தீன், குளைமம், நெகிழி கிடையாது. மாற்று பயன்பாட்டுக்கு வரணும். தடை. ஏன்னா என் நாட்டை குப்பை மேட ஆக்குது. இது கடலுக்குள்ள மீனின் எண்ணிக்கை விட அதிகமாக நெகிழியின் எண்ணிக்கை இருக்குது. கடல் நெகிழியின் அகழியா மாறிடுச்சுங்கிறார் கவிப்பேரரசு வைரமுத்து. இப்போ நான் என்ன செய்யலாம்? தரையில் இருக்கிறத மறு சுத்திகரிப்பு செய்யலாம், கடலுக்கு இருக்கிறத என்ன செய்யலாம்? அப்போ எதை நோக்கி நீ நகர்ற? நான் மரத்தோட பேசிட்டு கேட்குற, கடலோட பேசிட்டு கேட்குற, தண்ணியோட பேசிட்டு இருந்தேன். டே அதெல்லாம் இல்லைன்னா நீ வாழ முடியாது. அப்போ அடிப்படை அறிவே இல்லாத ஒரு கூட்டம் பதறதா சுற்றிட்டு இருக்குன்னு அர்த்தம். எனக்கு முன்னாடி பேசினா நாங்கள்லாம் அப்பா எங்கள் முன்னோர்கள் விழிப்புறலை. எங்கள் தாத்தா சொன்னார், பாலை விற்கிற மாதிரி தண்ணீரை விற்பாண்டா அப்படின்னு. நாங்கள் எச்சரிக்கலை. விளைநிலங்களெல்லாம் வீட்டு மனைகளாக விற்பாண்டா எச்சரிக்கலை. இன்னைக்கு நான் பேசும்போது சிரிப்பாக இருக்குது. மரம் இல்லைன்னா காற்று எது? காற்று எது? பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது. காரணம் யார் சொல்வா? பிரதமர் சொல்வாரா? இல்லை சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்வாரா? இல்லை இந்த நாட்டில் இருக்க இந்த கட்சிகள் சொல்? பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறகுது. எங்களுக்கெல்லாம் கற்பித்தது போயலை, இந்த பான்பராக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்தினா புற்று வரும்னு சொன்னாங்க. இப்போ கூட புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிருக்கு கேடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஒரு வயசு குழந்தை என்ன பிடிச்சது? எதுக்கு பெண்களுக்கு அதிக மாறு புற்று வருது? 3 வயது குழந்தை புற்றுநோய் மருத்துவமனையில் இருக்குது. ஏன்? தாயின் மாரில் பால் உண்டதை தவிர எதுவும் முன்னாத குழந்தை புற்றுநோய் வந்து சாகுது. ஏன்? காரணம் யாராவது சொல்லு. காற்று நஞ்சாயிருச்சு, நீர் நஞ்சாயிருச்சு, உணவு நஞ்சாயிருச்சு. உயிர் தேவையா இருக்கிற 3மே விஷமாயிட்ட பிறகு அப்புறம் உங்களால நம்பிக்கையோட வாழைப்பழத்தை சாப்பிட முடியுமா? உங்களால நம்பிக்கையோட மாம்பழத்தை சாப்பிட முடியுதா? மனச்சான்றோட பதில் சொல்லுங்க. நீங்க தட்டுல வச்சிருக்கிறது நஞ்சா உணவா? நீங்க குடிக்கிற போத்தல குடிக்கிற தண்ணீர் உங்க மனச்சான்ற சொல்லுங்க, அது தண்ணீரா விஷமா? எதுவுமே தெரியாது. ஓட்டு போட்டுறணும், அவன் வந்துடணும், வாழ்க ஒளிகன்னு கத்திரணும், கோஷம் போட்டுறணும், நாட்டாண்டணும் ஆண்டு. இதெல்லாம் தெரியாது. எனக்கு ஓட்டு போட்டு நான் என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன்னு சொல்லுங்க. தெரிஞ்சா போடுங்க, போடலைன்னா விடுங்க. என்னை தூக்கி சுடுகாட்டில் போடுங்க, ஒரு நாள் தேடுங்க, இருந்தா வருவேன், இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? எனக்கு முன்னாடி கத்துனவன்லாம் எங்க நான் தேடி பார்க்கணும். அன்னைக்கே சொல்லியிருக்காங்க என் பாட்டேன்னு. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையத அரண்னு எத்தனாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எழுதுனா? ஏன் உனக்கு அறிவு எங்க போச்சு? இதை படிச்சு இல்லை, இது எங்க போச்சு? அது எங்க இருக்கு? மணி நீர் இருக்கா, மண் இருக்கா, மலை இருக்கா, அணிநிழற் காடு இருக்கா? எல்லாத்தையும் ஏன் அழிச்ச? ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறீங்க, நானும் கேட்க கூடாது. அப்ப எப்படி? உன் ஓட்டு என்னை வச்சு என்ன பண்ண போகுது சொல்லு? என்ன பண்ண போகுது சொல்லு? அது ஓட்டு என்ன பண்ண போகுது? ஒரு அற்ப 1000-500க்கு தன் மதிப்புமிக்க உரிமையை விற்கிற என் மக்களை அரசியல் படுத்தாம ஆக்குனது யார்? ஆக்குனது? யாராவது சாராயத்துக்கு வீரன் பேர் வைக்கிற உலகத்துல ஏதாவது ஒரு தலைமைகள் ஆட்சியை பத்தி சாராயத்துக்கு வீரன்னா, அப்ப நான் மேடையில ஏறி என் பாட்டன் பூலித்தேவன் வீரன், என் பாட்டன் தீரன் சின்னமலை மருதுபாண்டியன், எங்க பாட்டி வேலநாச்சியார், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கம், பெரும்பிடுகு முத்தரையன், பண்டாரவன்யன். நான் பைத்தியக்காரனா நீ பைத்தியக்காரனா? என் தலைவன் பிரபாகரனை போல நான் பேசாண்டா? வீரன்னா நீ குவாட்டு குச்சி வச்சு விட்டுருவேன், ஆஃபுக்கு வச்சு விட்டுருவேன், அதை போட்டு அவன் வீரன் ஆயிடுவான். இதெல்லாம் என்ன நக்கல் அடிக்கிற நீ? வீரன்ங்கிற சொல்ல நீ எவ்வளவு இழிவுபடுத்துற நீ? அப்ப சுபாஷ் சந்திர போஸ் ஒரு ஆஃப், பகத்சிங் ஒரு ஆஃப். என்னடா சிரிக்கிறீங்க? பாருங்க, நான் சீரியஸ் அப்படி சிரிக்கிறேன். ஐயா என்ன நீ சிரிக்கிற? அந்த சார்
நெப்போலியன் இருக்காரு. மறந்துட்டேன் ஐயா, நான் மறந்துட்டேன். தம்பி எடுத்து கொடுத்ததுக்கு நன்றிடா. நெப்போலியன், அலெக்சாண்டர்லாம் வைப்போம். இதெல்லாம் என் தம்பி நீ நினைச்சு பாரு. கால கொடுமை. ஒரு தமிழ் வளர்க்குற ஒரு நாட்டில் முதல்வரே சொல்றாரு, வணிகர்களை கூட்டி வச்சுக்கிட்டு உங்க வணிக நிறுவனங்கள் எல்லாம் நீங்க தமிழ்ல தயவு செய்து பேர் வைக்கணும், ரெயின்போன்னே தமிழ்ல எழுதுங்கன்ற. அது தமிழ்னு நினைச்சு சொல்றாரு. தம்பி, அது தங்கிலீஷு தமிங்கிலம்னு தெரியாம. அப்ப இவர் ஒரு எரிபொருள் வங்கியில் போய் நின்னேன். அது போடும்போது அது எழுதியிருக்கு, நீ ஃபியூச்சரை ஃபீல் செய். நீ அதை வந்து இங்கிலீஷில் எழுதிட்டான், நீன்னு தமிழ் எழுதிட்டான். ஃபியூச்சரை அப்படியே ஃபியூச்சரை அப்படி எழுதி ஃபீல் செய். ஃபீல் அதை இங்கிலீஷ் எழுதி, அது தமிழில் எழுத்துல எழுதி ஃபீல்னு எழுதி செய். இந்த நீ செய் இடையில என்ன இருக்குது? எழுத்து தமிழாக இருக்குது, ஆனால் தங்கிலீஷாக இருக்குது. ஒரு 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 தேசிய இனத்தின் உலகத்தின் முதல் மொழியை இப்படி கொலை செய்கிறத பார்த்துட்டு அந்த இனத்தின் மகன் அப்படியே நிற்கணும்னா இப்படி. எங்கள் தாத்தன் சொல்கிறான், தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதரா, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதராங்கிறான். இப்போ நாங்கள் என்ன செய்ய சொல்லுங்கள்? இந்த 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில உங்க பார்வையில நல்லதுன்னு ஏதாவது நடந்துச்சா? நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்ற மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்காங்க. பாயிண்ட்ஸ் நல்லதுன்னு இப்ப நீங்க கேட்குற அளவுக்கு நான் தேடுற அளவுக்கு இருக்கு. என்ன சரிதானம்மா? நீங்க கேட்குற அளவுக்கும் நான் பாயிண்ட்ஸு அப்படின்னு தேடுற அளவுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னா சொல்லலாம். என்னன்னா, இந்தியாவிலே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல ஒரு இது நான் பெருமையாக கருதுறேன். இந்தியாவிலே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் இது இல்லை, அதிகத்திற்கு அதிகமாக இருக்கிற மாநிலம், ரொம்ப அதிகமாக இருக்கிற மாநிலமாக மாற்றிருக்கிறாங்க. எந்த ஒரு மாறுதல், என்ன ஒரு ஒன்று சொல்லுங்க உருப்படின்னு. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அவங்க எந்த ஒரு வேலைக்கும் 40 ரூபா கேட்பாங்க, இவங்க கூட 20 ரூபா கேட்டு 60 ரூபா. அதில் கொஞ்சம் ஏற்ற இறக்க இருக்கே ஒழிய தம்பி, இதில் அதிமுக வந்தால் திமுகவிலிருந்து இது மாறுபடும். சாராய் கடையை மூடுவார்கள், எந்த வேலைக்கும் ஊழல் லஞ்சம் பெறமாட்டார்கள், பணியிட மாற்றமா, பணி நியமனமா, பணி உயர்வா, எதுக்கும் பெறமாட்டார்கள். அவர்கள் வந்தால் மலையாக இருக்கும், ஆறாக இருக்கும், வளங்களை கொள்ளையடிக்க மாட்டார்கள். அவர்கள் வந்தால் ஏதாவது ஒரு மாறுதல்னு ஒன்று இருக்கணும்ல, ஒன்றும் இல்லை, ஒரே கருப்பு சாப்பு. ஒரு மாறுதல், இங்கே கொடியில் அண்ணா இருப்பார், அங்கே இருக்க மாட்டார். இதே தான் பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸுக்கும். கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில் எண்ணம் மாறாது, 4 பேருக்குமே மாறாது. அப்புறம் அதை போய் பேசி என்ன இருக்கு? இப்போ நாங்கள் தோற்றோங்கிறாங்க. நீங்கள் எப்படி ஜெயிக்கணும்? ஏன் ஜெயிக்கணும்? தோத்தோம். யாருக்கிட்ட தோத்தோம்? என் பெற்றோர்கள்ட்ட, என் தாய் தந்தையர்கிட்ட, எங்கள் உடன் பிறந்தார்கள்ட்ட. நாங்கள் ஜெயிக்கணும். ஏன் ஜெயிக்கணும்? என் மக்களுக்காக. அதை என் மக்கள் முடிவு செய்யணும். சிறப்பு வாக்காளர் திருத்தம் பணிகள்லாம் நடந்துட்டு வருங்க. அதுல வந்து என்ன மாதிரி பர்ஃபெக்டா நடக்காதுன்னு ஆளுங்கட்சியில சொல்றாங்க. அதை பத்தி இல்லை, நீங்க ஒரு ஊடகவியலாளரா நீங்க எப்படி இதை கருதுறீங்க? நான் எனக்கு ஒரு சாதாரண மகனாக இருக்கிற ஐயங்களை நான் எழுப்புறேன். இத்தனை ஆண்டுகள் இல்லாத இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம், இத்தனை ஆண்டுகள், இப்போ பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தே இப்போ 10 ஆண்டு முழுமையாக நிறைவேற்று 12வது ஆண்டுக்கு மேலே நகர்ந்து போயிட்டு இருக்காச்சு. இத்தனை ஆண்டுகள் இல்லாத திடீர்னு இதை கொண்டு வர காரணம் தான் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பாருங்கள், ஏற்புடையதான். இறந்தவர்களுக்கு வாக்கு இருக்குது அப்படின்னு இப்போ தான் அதை கண்டுபிடிச்சிருக்கீங்களா, இல்லை ரொம்ப நாளாக இருக்குதா, இப்போ தான் தெரிய வந்ததான்னு நான் கேள்வி கேட்குறேன். உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு? ரொம்ப நாளாக இருக்கு, ஆனால் இப்போ தான் அதை சரி பண்ண வர்றோம் அப்படின்னா இது எந்த மாதிரியான அணுகுமுறைன்னு பாரு. தெரிஞ்ச உடனே ஒரு தவறை திருத்தணும். அவன் தான் சரியான நிர்வாகி, அவன் தான் சரியான அமைச்சர். அது இல்லாமல் நீ இத்தனை ஆண்டுகள் விட்டுட்டு இப்போ திடீர்னு வந்து 2 மாசத்துல தேர்தல் வர நேரம் இருக்கிற போது அந்த காலத்துக்குள்ள நீ இதை மாத்துங்கிற. அப்போ 2 வாக்கு வச்சிருக்காரு ஒருத்தருங்கிற. எப்படி உனக்கு தெரிய வந்துச்சு? ஒரு சிலர் வச்சிருக்காங்களா, நிறைய பேர் வச்சிருக்காங்க, தெரிய வந்துச்சு. அப்ப தெரிய வந்த உடனே அதை திருத்தம் செய்யாம என்ன பண்ண? சரி செய்கிற, இதையெல்லாம் செய்கிற, நாங்கள் அனுமதிக்கிறோம். சரி, கண்டுபிடிச்சது
அவர் இறந்துட்டாரா இல்லையாங்கிறது உனக்கு தான் இறப்பு சான்றிதழ் கொடுத்துருப்பான்ல, அவனை தூக்கி விட்டுற வேண்டியதானே. இதுக்கு எது வீடு வீடா வர? 2 வாக்கு எவன் வச்சிருக்கான்னு பார்த்து அவனை நீக்க வேண்டியதானே. ஒரே ஒரே அப்பா பேரு அம்மா பேரு ஒரே ஆளு 2 இடத்துல வாக்கு வச்சிருக்காருன்னு கண்டுபிடிச்சு அவரை நீக்க வேண்டியதானே. அதை செய்யாம நீ என்ன பண்ற, நீ அதை விட்டு ஆனா வருவ, நீ வர்ற இடத்துல நீ இப்ப நான் இருக்கேன், நான் வாக்கு பெறும்போது வேற முகவரியில பெற்றேன். இப்ப நான் வாடகை வீட்டில் வேற வீட்டுக்கு இப்போ கிழக்கு சாலை பக்கம் போயிட்டேன். நீ இப்ப என்னை சோதிக்க அந்த இது இருக்குல்ல, அந்த முகவரி அதுக்கு போவேன். அங்க நான் இல்லைன்னா என் வாக்கு நீக்கி விட்டீங்கன்னா இதெல்லாம் கொழுப்படுத்ததனமா இல்லையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இதுல என்ன குழப்பம், இதுல என்ன சீர்திருத்தம் பண்ற? சீர்திருத்தம் பண்றியா, சீரழிக்கிறியா? பீகார்ல உங்க அப்பா அம்மாவுக்கு ஓட்டுரிமை இருந்தா நீ இங்க ஓட்டுரிமை எடுத்துக்கலான்னு சொல்ற. ஆனா எங்க அம்மா அப்பாவுக்கு நீ ஒரு 12 இது என்ன சொல்றது ஆவணங்களை காட்ட சொல்ற. இப்ப இதெல்லாம் எப்படி? அவனுக்கு அவங்க ஆத்தாள் அப்பனுக்கு அங்க பீகார்ல இருந்தா இங்க ஓட்டு போட்டுக்கலாம், உடனே எந்த கேள்வியும் இல்லை. எனக்கு 12 ஆவணங்களை காட்டணும். எங்க அம்மா காலையில் எழுந்திரிச்சு நான் ஆடு மாட்டை வச்சுட்டு வயலுக்கு போமா, உனக்கு ஆவணம் காட்ட உட்காந்துருக்குமா? டே, உங்களுக்கு வேலை இல்லைன்னா இதெல்லாம் என்னது? இது வேற என்ன? நீங்க இப்படி ஒரு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இந்த கேள்வி எழுப்புறிய. நான் சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்க எங்களை இங்க இருந்து குறைஞ்சது 60-70 லட்சம் பேரை ஏத்துவேன். ஏன்னா இவன் உன் வாக்காளர் இல்லை, உன் வாக்காளர் இல்லை, ஒரு டிஎம்கே வாக்காளர் இல்லை, ஏடிஎம்கே ஏற்று வேலைன்னு தெரியாது கூட்டணி வச்சிருக்கேன். இப்போ நாம் தமிழர் வாக்கு இதெல்லாம் தூக்கிடுவேன். நீ பீகார்ல இருந்து வர்றவங்க உனக்கு தெரியும் முழுக்க உங்களுடைய வாக்காளர், அவனுக்கு பூரா வாக்கை கொடுத்துட்டு போயிடுவேன் எந்த கேள்வியும் இல்லாம. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இப்ப இதையே கொண்டாரு பீகாரியனுக்கு ஆவணம் நீ எப்படி கேட்கிற? உங்க அம்மா அப்பாவுக்கு எங்க வாக்கு இருந்தாலே நீங்க வாக்குரிமை எடுத்துக்கலான்னு கொண்டு வந்துட்டு எனக்கு இவ்வளவு ஆவணம் நீங்க காட்டணும். உன் தாய் தந்தையர் வாக்கு செலுத்திருக்கிறாரா இல்லையார்களா இல்லையா அதையெல்லாம் நீ கொண்டாந்து காட்டு. என்னப்பா இதெல்லாமா நம்ம இப்ப தேடிட்டு இருக்க முடியும்? இப்ப அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இங்க பாருங்க என்ன பண்ணிருக்கணும். ஒரு 6-7 மாசம் 8 மாசம் 9 மாசம் இருக்கும்போதே ஆரம்பிச்சிருந்தா அது என்னென்ன இருக்கும். மெதுவா ஏதோ செய்யறாங்க வைக்கிறாங்க. இப்போ எவனோட கூட்டணி போறதுன்னு சண்டை அடிச்சுட்டு மல் கட்டிட்டு இருக்கும்போது ஜனவரி நவம்பர் முடிய போகுது, டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில அறிவிச்சு விட்டுருவேன். இப்ப போய் எனக்கு வாக்கு இருக்கா இல்லையா ஓட்டு இருக்கா இல்லையா நான் தேடிட்டு இருந்தேன். எப்படி அது ஒரு விவகாரம், அதனால அந்த விவகாரத்தில் நான் தலையிட விரும்பல, விட்டுருங்க. வேற ஏதாவது சொல்லுங்க தம்பி, விடுங்க தம்பி. இறந்தவர்கள் பிள்ளைகளை பெற்று பறி கொடுத்தவர்களே அதை அது கவலைப்படாத போது நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது தேவையற்றதா நான் நினைக்கிறேன். விட்டுருங்கன்ற அது முடிஞ்சிருச்சு. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு. இப்போ என்னுடைய வாக்குரிமை பறிபோகும்போது என்னுடைய எல்லாமே பறிபோகும். அதை பற்றி பேசுங்க. இதை எதிர்த்து சண்டை போட்டு விடியா இறந்தவர்களுக்கு வாக்கு இருக்குன்னா தூக்கு, 2 வாக்கு வச்சிருக்கானா அதை நீக்கு, மற்றபடி இருக்கிறத விடு. நீ அந்த வாக்கு சோதிக்க வருவேன், அந்த இடத்துல நான் கொடுக்குற ஆவணத்தில்னா உன் வாக்கு நீக்கப்படும்னா அது அதுக்காக அது கொடுக்கப்பட்டதே. அதை எல்லாரும் முன்வைக்கல, நான் ஒருத்தன் தான் பேசுறேன். நீங்க எல்லாரும் தெரியும். எல்லாரும் யார் சொல்றா? கருத்து இல்லை, நான் தான் சொல்றேன். நீங்க ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு கொண்டு வந்தது இதுக்கு தான். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு. ஏன் ஒரே நீர் இல்லை? இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு கொடுக்கறது தேச ஒற்றுமைக்குன்னா, ஒரே வரி, ஒரே தேர்வு, ஒரே கல்வி முறை, ஒரே தேர்தல், இதெல்லாம் கொண்டு வர நீங்க தேச ஒற்றுமைக்குன்னா, இந்த காவிரி நதிநீர் உரிமையில வாயை மூடிட்டு பேசாம இருக்கல, அது எப்படி தேச ஒற்றுமைக்கா? இல்ல எப்படி? இதை கொண்டு வந்து பேசுற 2 கட்சி காங்கிரஸ் பிஜேபி, இந்த 2 பேரும் தான் மாறி மாறி கர்நாடகாவை ஆள்றான். ஆனா ஒரு தேசினத்தின் மகன் நான் என் உரிமைக்கு நிற்கும் போது, என் நதிநீர் உரிமைன்னு கேட்கும் போது நீ வாயை மூடிட்டு நிக்கிறிய. ஏன் நீ என்ன இறையாண்மை பேசுற? நீ என்ன தேச ஒற்றுமை பேசுற? தேச துரோகி நீங்கள். ஏன் ஒரு தேசினத்திற்கான நதிநீர் உரிமையை தலையிட்டு பங்கிட்டு பெற்றுத்தர முடியாத நீங்கள் இறையாண்மையும் ஒருமைப்பாடும் பேசுவது எவ்வளவு வேடிக்கையானது, எவ்வளவு பெரிய ஏமாற்று. எப்படி இது? ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு. எனக்கு ரேஷன் கார்டு கூட பீகார்ல போய் நான் வரிசையில் நின்று கொடுத்துட்டேன்னா பார்ப்போம். இங்க மானங்கட்ட கூட்டமாயிட்டோம் நாங்க. அதனால நீ நின்றுக்கிட்டு ஒரே ரேஷன் கார்டு அவனுக்கு வாக்குரிமை கொடுன்ற
இந்த 10 ஆண்டுகள் ஐயா மோடி பிரதமர் ஆனதுலேருந்து எத்தனை லட்சம் பேர் வண்டி இருக்கோம்? ஒரு நாளைக்கு 4000 பேர் தொடர் வண்டியில் வந்து இறங்குறான். எங்க இருக்கான்? எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்தா அவன் ஒரே மொழி இந்திங்கிற அடிப்படையில் ஒருங்கிணைஞ்சிருவான். நாங்கள் தமிழ்ங்கிற அடிப்படையில் ஒருங்கு இணையலை. நாங்கள் பெருத்த இனக்கூட்டத்தில் பெருத்த எண்ணிக்கையில் இருக்கிறது வன்னியன்தான். ஆனால் ஒரே சாதியாவும் நாங்கள் ஒன்றா நிற்கலை. அடுத்து பறையர் ஒரே சாதியாவும் நாங்கள் ஒன்றா நிற்கலை. முக்குளத்தோர், தேவர், கல்லர், மறவர், அகமுடையர் ஒரே சாதி அப்படின்னு கூட ஒன்றா நிற்கலை. காவண்டன் நாங்கள் ஒன்றா நிற்கலை. ஆனால் ஒரே மொழி அடுப்பில் நாங்கள் நிற்கலை. ஆனால் அவன் நிற்பான். 1.25 கோடி 1.5 கோடி ஏறிட்டான்னா பெருத்த சாதின்னு நாம் பேசிக்க முடியாது. அவன் இந்தி அவன் ஒரே மொழியில் நின்று என் நிலத்தையும் அதிகாரத்தையும் அவன் பறிப்பான். நான் அடிமையாவேன், அடித்து விரட்டுவான். நிலமற்ற அனாதையா நாடற்று ஓடுவேன். இது இந்த பாருங்க, இந்த தலைவனின் மகனை சத்தியம் பண்ணி சொல்றேன், நடக்கும். நீ எழுதி வை. அன்னைக்கு நான் இருந்தா போராடி தடுப்பேன், இல்லைன்னா நீங்க என்னை தேடுவீங்க. நடக்கும் நடக்கும். இதுதான் வரலாறு முழுக்க நடந்திருக்கு. ஈழத்தில் எனக்கு நடந்துச்சு. இங்கே நீங்க சவுகார்பேட்டையில நீங்க இடம் வாங்கிடுவீங்களா? அங்க அந்த வீட்டில் ஒன்று வாடகைக்கு போய் குடியிருந்துருவீங்களா? அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தீவு தானே அது. இது மாதிரி எத்தனை தீவை காட்ட உங்களுக்கு? இந்த பேராபத்தை நோக்கி போகுது. அவனுக்கு என்ன, எல்லாருக்கும் தனித்தனியா மாநிலம் இருக்கு. உணராம யாரு உணர்வா? அவன் ஏன் ரத்தத்தில் இருக்க வாழ்றானா? ஏன் இனம் சார்ந்த வாழ்றானா? இவனுக்கு என் மொழி சத்தா கவலை இருக்கா? என் நிலம் பறிபோனா கவலை இருக்கா? என் நிலத்தின் வளம் மீத்தேன் ஈத்தேன் எல்லா காவிரி படுகையில மீத்தேன் ஈத்தேன் இருக்குல்ல, கங்கை படுகையில இருக்கா இல்லையா? ஏன் எடுக்கல? நீ ஏன் எடுக்கல? ஏன் அணுவுல கேரளாவுக்கு போன அணுவுல ஏன் இனத்துக்கு இடிந்த கரைக்கு ஏன் வந்துச்சு? அங்க கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் தான் ஆளுது. இங்க இடிந்த கரை அணுவுல ஆதரிச்ச இதே கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் கேரளாவில் ஏன் எதிர்த்தது? ஏன் எதிர்த்தது? அவன் ஒரே வார்த்தை சொல்றான், என்ன வெளிச்சத்தில் வாழ்றதை விட உயிரோட வாழ்வது முக்கியம், எடுத்துக்கிட்டு போ அணுவுல வேணாம்னு. ஏன்? ஏன்னா அங்க பெத்தன அப்பனா இருக்கான், அவன் மண்ணின் மகனை ஆள்றான். எனக்கு இங்க எவனா இருந்தான், நான் சாவதை பத்தி என் ஆத்தாள பெண் தாய் சாகிறது, என் தங்கச்சி தாய் தாலி இருக்கிறது அவனுக்கு கவலை கிடையாது. அதனால வச்சுக்கிட்டான். இத்தனை கடற்கரை நகர் இருக்கும்போது ஸ்டெர்லைட் ஏன் என் ஊருக்கு வருது? தாமிர தட்டுப்பாடு, தண்ணீர் தட்டுப்பாடை பத்தி நீ பேசாத. நீ தாமிர தட்டுப்பாடை ஏன் பேசுற? அவ்வளவு முக்கியமான ஆலை தானே. ஒவ்வொரு மாநிலத்திலையும் வச்சுக்க, 2-3 கூட வச்சுக்க. அப்ப நீங்க என்ன இவ்வளவு மலைகள் இருக்கும்போது என்னுடைய தேனியில மட்டும்தான் நீட்டு ஆய்வு பண்ணுவியா? இப்ப தெரியுதா நான் சொல்றதெல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். அவன் கேரள இலையில கேஃப்னு போட்டு பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஆக்கிரமிச்சு உள்ள வந்துட்டானே, இவர் கவலைப்பட போறாங்களா? கண்ணகி கோட்டம், கண்ணகி இருந்த கோயில் இப்ப யார்கிட்ட இருக்கு? அந்த இடம் யார்கிட்ட இருக்கு? ஏன் பறி கொடுத்தா? பேசுனா என்ன இனவரியன் பாசிஸ்ட்? நான் கேட்கறது என் இனத்தின் உரிமையை, ஒரு தமிழ் தேசிய இனத்தின் இறையாண்மையை கேட்டு போராடுறேன். என்னைய பாசிஸ்ட் நீ சொன்னா நீதான்டா கேடு கட்ட பாசிஸ்ட். என்னை அடிமையா இரு, உரிமை இழந்து நில்லுன்னு சொல்றதுக்கு உனக்கு எவனுக்கு உரிமை இருக்கு? இதை பத்தி கவலைப்படுவாரா? ஐயா ஸ்டாலின் கவலைப்படுவாரா சொல்லுங்க. இல்லை யாரு கவலைப்படுவா? கவலைப்பட்டிருந்தா எனக்கு என் இனத்துல கோவைனா எனக்கு எந்த பெருமையும் இல்லை. ஏண்டா நாட்டு விடுதலைக்கு போராடி கழுத்திருக்கி மூச்சு கசிந்து செத்தவன்டா என் பாட்டன் தீரன் சின்னமலை. அவன் வேற 2000 கோடி என் காசுல கட்டின அந்த மேம்பாலத்துக்கு வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை மேம்பாலம் வைக்க முடியாதா? சிடி நாயுடுன்னு வைக்கிறீங்க, சாதியை ஒழிச்சு விட்டு. ஊவே சாமிநாத ஐயர்னு வச்சா என்ன தமிழ் தாத்தா? அவன் தமிழ் இலக்கியம் இருந்திருக்குமா சொல்லுங்க? அவன் பேர ஊவே சாமிநாதன் எழுதி வைக்கிற. முத்துராமலிங்க தேவர், அந்த தேவரை நாங்களாம் சத்தம் அறவட்டத்துக்குள்ள போடுறோம். இதை நாயுடு, நாராயணசாமி நாயுடு. இப்போ உங்க அதிகாரம் உங்க அடையாளத்தை நிறுவுது. அப்ப எங்க அடையாளத்தை மீட்டுருவாக்கம் செய்வாது எங்க அதிகாரம் வேணும்னு நாங்க நினைப்போம்ல. எங்க அடையாளத்தை நிறுவுவதற்காவாது, அப்ப எங்கள் மொழியை மீட்பதற்காவாது. நீ சமஸ்கிருதம் எந்த இடத்துல இருக்கு? எந்த மாநிலத்தின் தாய்மொழி? எல்லா மாநிலத்திற்கும் மொழிவழி மாநிலம் பிரிச்சு இல்ல. சமஸ்கிருதத்துக்கு எந்த மாநிலம் பிரிச்சிங்க? தெலுங்குக்கு இருக்கு, கன்னடருக்கு இருக்கு, பீகாரிக்கு இருக்கு, குஜராத்துக்கு இருக்கு, மராட்டியனுக்கு இருக்கு, மலையாளிக்கு இருக்கு, தமிழனுக்கு இருக்கு. இருக்குல்ல சமஸ்கிருதத்துக்கு ஒரு மாநிலம் சொல்லு. இல்ல நீனே 24,800 தான் மொத்தமா பேசுறதுன்னு கணக்கு கொடுக்குறீங்க. அப்ப எதுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்குற? சமஸ்கிருதத்தை கட்டாயமாக்குற, சமஸ்கிருதம் படிக்கணும்னு கொண்டு வர. ஏன்? செத்து போன உன் தாய்மொழியை உயிர்ப்பிக்க நீ அதிகாரத்துக்கு வந்து துடிக்கிற. செத்து கொண்டு இருக்கிற என் தாய்மொழியை உயிர்ப்பிக்க நாங்க அதிகாரத்தை பிடிக்க துடிக்கிறோம். இது ரெண்டுக்கு என்ன? நீ நேஷனலிஸ்ட், நான் பாசிஸ்ட் ஆயிடுவேனா?
எப்படி? இந்த இடத்துல உட்கார்ந்து பாருங்க, என் வழி என்னன்னு உங்களுக்கு புரியும். ஓட்டு எனக்கு எதுக்கு வச்சுக்க, நீ எவனுக்கோ போடு, நான் பேசுறது புரிஞ்சா போடு, இல்லை நீ வச்சு என்ன என்னதுக்கு நீ என்ன அவன் புளிச்சேப்பம் கொண்டு இருக்கும். மற்றவனுக்கு தேர்தல் வெற்றி வழக்கமான ஒன்று, எங்கள் வெற்றி வரலாற்றின் புரட்சி, மாபெரும் மாறுதல், சரித்திர சாதனை. முடியாதுன்னு நீ சொல்ற, கூட்டணி வைக்காம எப்படி ஜெயிக்க முடியும்னு உலகம் பூரா எனக்கு கற்பிச்சவன், இன்க்ளூடிங் டாட்டா வரைக்கும் சொன்னது என்ன சொல்றான், எது முடியாதுன்னு சொல்றானோ அதை நீ முடிச்சு காட்டுவது, அதுக்கு பிறதாண்டா சாதனைங்கிறான். நான் தனிச்சு நின்று வெல்றனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நீங்க கொஞ்சம் காலம் எடுக்கும், அவ்வளவுதான். அது முடியாது, உங்களால முடியாதுன்னு சொல்லுங்க, ஒதுங்குங்க. யாராலும் முடியாதுன்னு சொல்லாதீங்க. எவராலும் முடியாததை என்னால் முடியும், எங்களால் முடியும்னு சொல்றதுக்கு பேர் தான் சாதனை. அதை விட்டு யாராலும் முடியாது, யாராலும் முடியாது அவங்ககிட்ட போய் நின்று புலம்பிக்கிட்டு, நான் இல்லைன்னா என்ன, என் பிள்ளை செய்வான், இன்னொருத்த வருவான், என் முன்னோர்கள் கத்திட்டு போனா, நான் வருவேன் நான் நினைச்சு விட்டு போனா, வந்தான் வந்து நிக்கிறேன்ல. 15 வருஷமா எத்தனை பேரம் பேசியிருப்பான், எத்தனை ஆயிரம் கோடி பேரம் பேசியிருப்பான், எத்தனை சீட்டு எவ்வளவு பதவியாசை கட்டியிருப்பான், சமரசம் செஞ்சிருக்கேன்னா பாருங்க. ஏன் 22 நாடுகள் எவ்வளவோ பேரம் பேசி சரணடையாம நின்று சரணடைஞ்சு வாழ்றதுக்கு பதிலாக சண்டையிட்டு சாகலாம்னு சண்டையிட்டு செத்த மரவனின் பிள்ளைகள் நாங்க. நீங்க போய் இந்த 4 சீட்டு 3 சீட்டு வச்சுக்க, நீயே வச்சுக்க. மக்கள் முடிவு பண்ணணும். அதிமுக முடிவு பண்ணக்கூடாது திமுக ஒழிக்கணும்னு, திமுக முடிவு பண்ணக்கூடாது பிஜேபி ஒழிக்கணும்ட்டு. என் மக்கள் முடிவு பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், மக்களுக்கு கற்பிக்கணும். இவன் ஆபத்தானவன், இவன் தப்பானவன், ஐயா இது நஞ்சு சாப்பிடாத, ஐயா இது நல்ல உணவு சாப்பிடு, நாங்க தான் சொல்லி கொடுக்கணும். அதுதான் சமூக பொறுப்பு. அந்த கடமையாற்றுகிறவன் பேரும் தான், அவன் தான் தலைவன். அதை விட்டு சும்மா இவரை ஒழிச்சிடணும், அவரை அழிச்சிடணும் அப்படின்னு எப்படி அழிப்பீங்க? எப்படி அழிப்பீங்க? வேற ஏதாவது நல்ல கேள்வி? நன்றி, வணக்கம்.